ஹலோ கைஸ், வெல்கம் டு ஆல். நான் உங்கள் ஹோஸ்ட். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் அட்டாக் ஸ்ட்ராட்டஜி தான். எத்தனாவது டவுன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டவுன் 15 கைஸ். நான் பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட யூடியூப் வீடியோ பார்த்து கடைசியில் பார்த்திங்கன்னா நானே ஒரு ஸ்ட்ராட்டஜி க்ரியேட் பண்ணிட்டேன். அதை பார்த்திங்கன்னா உங்களுக்கு சொல்லித்தரலான் இருக்கேன். ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஆர்மி. நான் என்ன எக்யூப்மெண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன்னா கிங்குக்கு பூட்ஸும் ஸ்பைக்கி பால்ஸும் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெண்டுமே கண்டிப்பாக வேணும். பெட்டு உங்களுக்கு பிடிச்ச பெட்டு வச்சுக்கோங்க. குயினுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே எல்லாத்தையும் வச்சுக்கோங்க கைஸ். ஏன்னா அது எப்படியும் பேஸுக்கு வெளியில் தான் சுற்றி வரப்போகுது. கிராண்ட் ஆர்டன் அதுக்கு சாதாரணமாக இருக்க எக்யூப்மெண்ட்டே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். பெட்டு உங்களுக்கு பிடிச்ச பெட்டே வச்சுக்கோங்க. ஃபயர் பால்லாம் வேண்டாம் கைஸ். அதுக்கப்புறம் ராயல் சாம்பியனுக்கு பூட்ஸும் எலக்ட்ரோ பூட்ஸும் அந்த ஸ்பியரும் கண்டிப்பாக வேணும். யூனிக்கானுமே வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பவர்ஃபுல்லாகவே இருக்கும். ராயல் சாம்பியன் கண்டிப்பாக முக்கியமான ஒரு விஷயம். அதை எதையும் சேஞ்ச் பண்ண வேண்டாம். எதுக்குன்ட்டு அட்டாக் பண்ணும்போது சொல்லுதேன். அதுக்கப்புறம் ட்ரூப் பார்த்திங்கன்னா ரூட் ரைடரு 6, ஒரு எலக்ட்ரோ டைட்டனு, ஒரு அப்ரெண்டிஸ் வார்டனு, ஒரு 3 கரடி, அதுக்கப்புறம் 10 வல்கரி. செயின்ட்டு எதுக்கு வச்சுருக்கேன்னா நான் இப்போ தான் டவுன் ஹால் 15 போட்டேன், அதனால் செயின்ட் வச்சுருக்கேன். இன்னும் 3 ஆர்மி கேம்ப்பு பார்த்திங்கன்னா அப்கிரேட் ஆகிட்டுருக்கு. அது வந்த பிறகு வேணால் பேபி ட்ராகன் யூஸ் பண்ணலான்னு இருக்கேன். நீங்கள் வேறு ஏதாச்சும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள் கைஸ். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்பெல் 7 இன்விசிபிள் ஸ்பெல்லு கண்டிப்பாக வேணும். அதுபோக ரீகால் ஸ்பெல்லுமே கண்டிப்பாக வேணும். அதுக்கப்புறம் ரேஜ் ஸ்பெல்லு. சிசி பார்த்திங்கன்னா சூப்பர் மினியன் எங்கே வச்சுக்கோங்க கைஸ். இது உண்மையிலே பவர்ஃபுல்லாக தான் இருக்குது. அதில் ஒரு ரேஜ் ஸ்பெல்லு அண்ட் ஒரு பாய்சன் ஸ்பெல்லு வச்சுக்கோங்க. சீஜ் பேரக்ஸ் தான் கண்டிப்பாக வேணும். வேறு எதுவும் யூஸ் பண்ணாதீங்க. ஸோ அட்டாக் எப்படி பண்ணணுன்னு நான் இப்போ சொல்லித்தரேன் கைஸ். ஸோ பிளான் பார்த்திங்கன்னா சிம்பிள் தான் கைஸ். இந்த சைடு ராயல் சாம்பியன் இறக்கி விட்டு மேலே இன்விசிபிள் ஸ்பெல்லு போட்டே இருந்தோம்னா அதுக்கு பேர் ராயல் சாம்பியன் வாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பண்ண போகிறோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா சீஜ் பேரக்ஸையும் குயினையும் இறக்கி விட போகிறோம். அதுக்கப்புறம் இங்கிட்டு ரூட் ரைடர் இறக்கி விட்டு கிரானாடனையும் மற்ற எல்லாத்தையும் இறக்கி விட்டுடலாம். அப்படி தான் பிளான் போட்டேன். ஆனால் நடந்தது என்னென்னு பார்த்திங்கன்னா நீங்களே பார்த்தா தான் தெரியும். ஸோ ஸ்டார்டிங்லாம் நல்லா தான் போய்ட்டுருந்துச்சி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்விசிபிள் ஸ்பெல்லும் போட ஆரம்பிச்சிட்டேன். நீங்கள் சின்னதாக எதுவும் மிஸ்டேக் பண்ணால் கூட இந்த யூனிகான் பார்த்திங்கன்னா உங்கள் உயிரை கூட்டிகிட்டே தான் இருக்கும். அதனால் பிரச்சனை கிடையாது. அதுக்கு தான் பார்த்திங்கன்னா யூனிகான் யூஸ் பண்ணுதுன்னே. ஸோ இதில் தான் பார்த்திங்கன்னா அது ஒரு இன்விசிபிள் ஸ்பெல்லு போட்டதுனால ராயல் சாம்பியன் வேறு எங்கேயோ போயிட்டு இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு டீசெண்டான வேல்யூ தான் கிடச்சிது கைஸ். ஸோ இதுக்கு இன்விசிபிள் ஸ்பெல்லாம் போட்டுட்டு கடைசியாக பார்த்திங்கன்னா ரீகால் ஸ்பெல் போட்டு தூரம் எடுத்துடணும். ஸோ நான் நினச்ச மாதிரி டேரெக்ஷனில் போகல. கொஞ்சம் ராயல் சாம்பியன் நான் கூட திரும்பிட்டுங்கிறதுனால நான் இந்த சைடு பார்த்திங்கன்னா பேரக்ஸையும் குயினையும் இறக்கி விட்டேன். இறக்கி விட்ட உடனே பார்த்திங்கன்னா ரூட் ரைடர் இறக்காதீங்க. ஒரு 10-15 செகண்ட் வெயிட் பண்ணுங்கள். அப்போ தான் ரூட் ரைடர் வெளியே போகாமல் இருக்கும். ஸோ அடுத்து ரூட் ரைடரை இறக்கிட்டு இருக்க மொத்த ட்ரூப்பையும் வரிசையாக இறக்கி விட்ருங்க. நான் பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து எலக்ட்ரோ டைட்டனு, ஜெயிண்ட்டு, இந்த ட்ரூயிடு, 10 வல்கேரி, கடைசியாக பார்த்திங்கன்னா கிங்கையுமே இறக்கி விட்டேன். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா ஒரு 2 ரூட் ரைடர் வெளியே போய் செத்துட்டு இருந்தாலுமே பார்த்திங்கன்னா நம்மளால் 3 ஷேர் எடுக்க முடிஞ்சுது. ஸோ அதில் தான் பார்த்திங்கன்னா நல்ல ஸ்ட்ராட்டஜியாக இருக்குன்ட்டு ஒரு வீடியோ போட்டுடலான்ட்டு யோசித்தேன். டவுன் ஹால்கிட்ட போயுமே ரேஜ் ஸ்பெல்லு, வார்டன் எபிலிட்டிலாம் யூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் அட்டாக் பண்ணதுக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ராயல் சாம்பியனை இன்னொரு சைடு ஓரமாக இறக்கி விட்டிங்க அப்படின்னா அதுவுமே நிறையா டிஃபென்ஸை உடச்சி கொடுத்துரும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் கிங் எபிலிட்டி, குயின் எபிலிட்டிலாம் இருக்கும். தேவைப்படுற நேரம் யூஸ் பண்ணிக்கோங்க. யூஸ் பண்ணிங்கன்னா ஈஸியாகவே உங்களுக்கு 3 ஷாட் எடுத்துடலாம் கைஸ். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா என்கிட்ட ஃபயர் பால் எக்யூப்மெண்ட் இல்லைன்னா அதையும் யூஸ் பண்ணி பார்க்கணும் எப்படி இருக்குன்ட்டு. இது பார்த்திங்கன்னா லைவ் எக்ஸாம்பிள். இந்த சைடு ராயல் சாம்பியனு, இதுக்கு ஆப்போசிட் சைடு பார்த்திங்கன்னா பேரக்ஸு, குயினெல்லாம் இறக்கி விட்டு போன அட்டாக் மாதிரியே தான் கைஸ் பண்ண போகிறோம். அதனால் ராயல் சாம்பியன் இறக்கி விட்டு ஸ்பியர் த்ரோவர் எபிலிட்டியை போட்டு விட்ருங்க. அது பார்த்திங்கன்னா ஒரு 3 பில்டிங் கிட்ட அதுவே உடச்சிரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 3 பில்டிங்கை உடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்விசிபிள் ஸ்பெல் போட ஆரம்பிச்சிருங்க. அதுக்கப்புறம் அதான் இப்போ போல் ராயல் சாம்பியன் ஒர்க் பண்ணிங்கன்னா
ஓரளவுக்கு டிஃபென்ஸ் உடச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு டவுன் ஹால் 16 பேஸு. நான் இப்போ தான் டவுன் ஹால் 15 போட்டிருக்கேன். ஹீரோஸ்லாம் பார்த்திங்கன்னா தெரியும், 80வது லெவல் தான், 90 வரைக்கும் போடலாம், 80 தான் போட்டு வச்சுருக்கேன். ஆர்மியை மட்டும் பூஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் கைஸ், டவுன் ஹால் 16ங்கிறதுனால. ஸோ இதிலே பார்த்திங்கன்னா அந்த ஸ்ட்ராட்டஜி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரியும். நான் வந்து பார்த்திங்கன்னா டவுன் ஹால் வரைக்குமே உடச்சிட்டேன் கைஸ், ஒரு ரேஜ் ஸ்பெல்லை யூஸ் பண்ணிட்டு. டவுன் ஹால் கிட்டே போணுச்சுன்னா ஒரு ரேஜ் ஸ்பெல் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டவுன் ஹாலை உடச்சிடும் ஈஸியாகவே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சேம் ப்ரொசீஜர் தான், எப்பவும் போல் அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ டவுன் ஹாலை உடச்சுமே என்கிட்ட ராயல் சாம்பியன் பார்த்திங்கன்னா என்கிட்ட தான் கைஸ் இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல ப்ளஸ் பாயிண்ட்னு தான் எனக்கு தெரிஞ்சு சொல்லுவேன். ஸோ இன்னும் ஈவெண்ட் ட்ரூப்பெல்லாம் தூரத்துக்கு போடுங்க. அதுக்கப்புறம் நம்ம ரூட் ரைடரை இறக்க ஆரம்பிச்சிடலாம். ரூட் ரைடரை விட்டு ஒரு எலக்ட்ரோ டைட்டனு, அதுக்கப்புறம் அப்ரெண்டிஸ் வார்டனு, 3 ட்ரூயிடு, 10 வல்கேரி, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கிராண்ட் வார்டனு, அதுக்கப்புறம் கிங்கையுமே இறக்கி விட்டுடலாம். இறக்கி விட்டுட்டு ஸோ டவுன் ஹால் பார்த்திங்கன்னா இல்லை, ரேஜ் ஸ்பெட்டில் உள்ளே போட்டு விட்டோம் இன்னும் நல்ல வேல்யூ கிடைக்கும்ட்டு உள்ளே போட்டு விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வார்டன் எபிலிட்டியுமே இருக்குது, தேவைப்படனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அந்த சைடு ஒரு ஸ்கேட்டர் ஷாட் இருக்குது கைஸ், அதுக்கிட்ட வரும்போது யூஸ் பண்ணுவோம். ராயல் சாம்பியன் எங்கிட்ட இறக்கி விடும், அது பாட்டுக்கு டிஃபென்ஸை உடச்சிக்கிட்டோம். அதுக்கப்புறம் வார்டன் எபிலிட்டியும் போட்டாச்சு. பாய்சன் ஸ்பெல்லும் நம்மளை ஒன்றும் பண்ணல, ஸ்கேட்டர் ஷாட்டும் நம்மளை ஒன்றும் பண்ணாது இருக்கும். ரேஜ் ஸ்பெல் இருந்தால் அதை போட்டிருக்கலாம், இல்லை டவுன் ஹால் உடைக்கிறதுக்காக யூஸ் பண்ணியாச்சு. இருந்தாலுமே ஓகே தான். கிங் எபிலிட்டியை பார்த்திங்கன்னா பேஸ்குள்ளே வச்சு யூஸ் பண்ணோம்னா நிறையா டிஃபென்ஸை உடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ உள்ளே வச்சு யூஸ் பண்ணால் யூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அப்படின்னா கடைசி நேரத்தில் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா டக்குன்னு பார்த்திங்கன்னா பேஸை முடிச்சு விட்றலாம், டைம் சேவ் ஆகும். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க கைஸ், அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், இந்த ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணிட்டு ஒர்க் ஆனிச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பை கைஸ்.